இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் வரும் 5 நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. வறண்ட வானிலையை தொடர்வதால் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மானாவாரி பயிர்களுக்கு பண்ணை குட்டைகளிலிருந்து நீர்ப்பாசனம் செய்யலாம். சம்பா நெல் அறுவடைக்கு தயாராகி வருவதால் தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்துவதன் மூலம் நெல் அறுவடையை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யலாம். நெல் பயிரில் பனிப்பொழிவு காரணமாக கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே காப்பர் ஹைட்ராக்சைடு 53.8% DF என்ற மருந்தை ஏக்கருக்கு 200 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். காற்று மற்றும் மண்ணின் வெப்பநிலை உயர ஆரம்பித்துள்ளதால் இரவை மக்காச்சோள விதைப்பினை தொடரவும். அமெரிக்கன் படைப்புழு தென்பட்டால் 1 ஏக்கருக்கு எமாமெக்டின் பென்சோயேட் 2.2% மற்றும் பெர்மெத்ரின் 15.3% EC 750 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். வறண்ட வானிலை காரணமாக கரும்பில் இளங்குருத்து புழு வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி வயலை நன்கு ஈரமாக வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த தாக்குதலை குறைக்கலாம். மேலும் பயிர் மூடாக்கு செய்வதன் மூலமும் இந்த தாக்குதல் குறைவதோடு மட்டுமல்லாமல் நீர் தேவையையும் குறைக்கலாம். கொடிவகை பயிர்களில் பெண் பூக்களை அதிகரிக்க கொடிவகை காய்கறி பயிரில் எத்திரல் 100 ppm 1 மில்லியை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 4 அல்லது 5 முறை நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் பட்சத்தில் தெளிக்கவும். பழைய தாக்கம் காணப்பட்டால் மெத்தில் யுகனால் பொரியை 12 என்ற அளவில் ஹெக்டருக்கு வைக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மாமரத்தில் பூக்களை தாக்கக்கூடிய தத்துப்பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் மரத்தை நன்கு கண்காணிக்கவும். தேவைப்பட்டால் மாலத்தியான் 5% தூளை தூவி கட்டுப்படுத்தலாம். தென்னையில் வெப்பநிலை உயர்ந்து வருவதால் கருந்தலை புழு வர வாய்ப்புள்ளது. ஆரம்ப காலமாக இருந்தால் புரோகானிஸ் என்ற ஒட்டுணியை ஏக்கருக்கு 2100 என்ற அளவில் வைக்க வேண்டும். இந்த ஒட்டுணி தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார் நகரில் கிடைக்கிறது. 1 ஹெக்டருக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி 12 என்ற அளவில் கட்டவும். 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 1500 ppm 5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தென்னை போன்ற அதிக இடைவெளி உள்ள பயிர்களில் நீர் தேவையை குறைக்க தேங்காய் மட்டை அல்லது தென்னை மட்டை கொண்டு மரத்தை சுற்றியுள்ள 1.8 மீட்டர் அளவிற்கு வட்ட வடிவில் பயிர் கழிவு மூடாக்கு அமைக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கில் தற்போது நிலவும் வானிலையால் வெள்ளை ஈ தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் மஞ்சள் ஒட்டும் பொறி வைத்து 5 அல்லது 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு குறிப்பாக தற்போது நிலவும் வானிலையால் ராணிகட் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் வறண்ட வானிலையை பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதம் காய்ந்தவுடன் நெல்லினை அறுவடை செய்யவும். கால்நடைகளுக்கு உடல் வெப்பநிலையை சமாளிக்க தண்ணீரில் புண்ணாக்குடன் 100 கிராம் வெல்லம் சேர்த்து தர வேண்டும். தாது உப்பு கலவை ஒரு பசுமாட்டிற்கு 30 கிராம் வீதம் குடிநீரில் தர வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் தூர்க்கட்டுதல் மற்றும் கதிர்வரும் பருவத்தில் தற்போதுள்ள தட்பவெப்ப நிலையால் இலை சுருட்டு புழு ஏற்படுவதற்கு சாதகமாக உள்ளது. விவசாயிகள் 1 ஏக்கருக்கு அசாடிராக்டின் 0.03% 1000 மில்லி லிட்டர் தெளிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். பருத்தியில் காய் வெடிக்கும் பருவத்தில் தற்போதுள்ள தட்பவெப்ப நிலையில் மாவு பூச்சி நோய் ஏற்படுகிறது. இதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் 2% அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் 5% அல்லது மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் அல்லது ப்ரொஃபனோபாஸ் 2 மில்லி போன்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை தெளிக்கவும். மிளகாயில் பூ மற்றும் காய் பருவத்தில் தற்போதுள்ள தட்பவெப்ப நிலையில் 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் 70% அதிகமான காற்றின் ஈரப்பதம் இருந்தால் பழ அழுகல் மற்றும் தண்டு அழுகல் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த சல்பர் 0.2%, காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% மற்றும் ஜெனப் 0.15% போன்ற ரசாயனங்களை தெளிப்பதன் மூலம் நோய் கட்டுப்படுத்துவதுடன் காய் விளைச்சல் அதிகரிக்கின்றது. நிலவும் வானிலை காரணமாக கொய்யாவில் பழ ஈக்கள் வர வாய்ப்புள்ளது.
இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மாலத்தியான் 50 EC 2 மில்லி அல்லது டைமெத்தோயேட் 30 EC 1 மில்லி தெளிக்கவும். நிலவும் வானிலை காரணமாக எலுமிச்சையில் சொறிநோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரேட் 0.3% தெளிக்கவும். இதனைத் தொடர்ந்து ஸ்டெப்டோசைக்ளின் 100 ppm மற்றும் 0.3%துடன் 4 முறை தெளிக்கவும். அனைத்து பருவங்களிலும் வாழை சேதமடையாமல் தவிர்க்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு மண் அணைத்து நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தென்னையில் நிலவும் சீரற்ற காலநிலையில் காண்டாமிருக வண்டு காணப்படுகிறது. ஒரு வேப்பங்கொட்டை பவுடர் மற்றும் மணல் 1:2 என்ற அளவில் 150 கிராம் கலந்து தெளிக்கவும். பூச்சி பரவாமல் தடுக்க 750 மில்லி தண்ணீரில் 250 மில்லி மெட்டாலிஜியம் என்ற அளவில் கலந்து உரக்குழியில் தெளிக்கவும். நாற்றுகளுக்கு 10.5 கிராம் தோராயமாக 3 முதல் 4 உருண்டைகள் மெல்லிய மணலால் மூடப்பட்ட நாப்தலின் உருண்டைகளை 45 நாட்களுக்கு ஒரு முறை இட வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கோடை காலங்களில் தென்னந்தோப்புகளில் நீர் ஆவியாதலை குறைக்க தென்னை மரத்தின் மட்டை, ஓலைகள் மற்றும் தென்னை நார் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுதல் சிறந்த பலனை கொடுக்கும். குறிப்பாக 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு 100 தென்னை மட்டைகள் அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகள் அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவினை பரப்புவதால் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். வாழைப்பயிரில் மஞ்சள் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இதன் அறிகுறியாக இலையின் 2ஆம் நிலை நரம்புகளுக்கு இடையில் சிறிது நிறமாற்றம் ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் இந்த புள்ளிகள் வெளிரிய மஞ்சள் கோடுகள், பழுப்பு நிற கோடுகள் மற்றும் நீளவட்ட புள்ளிகளாக உருவாகி 2ஆம் நிலை நரம்புகளுக்கு இணையாக காணப்படும். இந்நோய் பாதித்த வாழையில் உள்ள இலைகள் கருகி உதிர்ந்துவிடும். இந்நோயானது பயிர்களிடையே வேகமாக பரவும் தன்மையுடையது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ், 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ், 10 மில்லி பஞ்சகவ்யம், 5 கிராம் நாட்டு சர்க்கரை இவற்றை கலந்து செடிகள் நன்கு நனையுமாறு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரில் வாடல் நோய் பரவலாக தென்படக்கூடும். கரும்பு 4 முதல் 5 மாதங்கள் வளர்ச்சியடைந்த பின்பே இந்நோயின் தாக்குதலை காண முடியும். நோய் தாக்கப்பட்ட கரும்பின் குருத்து இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பின் முழுவதுமாக காய்ந்துவிடும். கரும்பு சுருங்கி இலைகள் உதிர்ந்துவிடும். வெண்ணிற பஞ்சு போன்ற மைசிலியங்கள் இதன் சதை பகுதியில் தென்படும். கரும்பை பிளந்து பார்த்தால் உட்பாகம் இளஞ்சிவப்பு அல்லது இளம் ஊதா நிறத்தில் இருக்கும். கணுவிடை பகுதி உட்பாகம் குழிவடைந்து படகு வடிவில் இருக்கும். இந்நோய் தாக்கிய கரும்பிலிருந்து ஒருவித துர்நாற்றம் வெளிவரும். இதனை கட்டுப்படுத்த நோயற்ற ஆரோக்கியமான விதை கரணைகளை பயன்படுத்த வேண்டும். கோ 617, BP 17 போன்ற எதிர்ப்பு ரகங்களை வளர்க்கவும். கத்தரி பயிரில் பாக்டீரியா வாடல் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோய் தாக்குதலால் இலைகள் வாடியும் குட்டையான வளர்ச்சியுடனும் இலைப்பரப்பு மஞ்சளாகியும் முடிவில் முழு செடியும் மடிந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 45 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து செடியின் தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் ஜாதி மல்லி பூ பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. ஆரம்பத்தில் இலைகளில் சிறு சிறு கரும்புள்ளிகள் தோன்றி பிறகு இலை முழுவதும் பரவிவிடும். தாக்கப்பட்ட இலைகள் நெருப்பால் கருகியது போல் காட்சியளிக்கும். இந்நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் டைபெனோகோனோசோல் மருந்தினை கலந்து இலை வழியாக தெளிக்கவும். நிலவும் வெப்பமான சூழ்நிலையில் கால்நடை கொட்டகைகளை பராமரித்தல் வேண்டும். கொட்டகைகளின் திசை அமைப்பு நல்ல காற்று வசதி கிடைக்கும்படியாகவும் அதே நேரத்தில் சூரிய வெப்பம் கால்நடைகளை நேரடியாக தாக்காதவாறும் அமைக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காய்கறி பயிர்களில் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரலம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்ய வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பெரலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். இதனை மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்டினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.
உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மேங்கோசெப் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னை தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எனவே தட்டை பயிரை ஊடு பயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துகின்றது. தற்பொழுது மாவில் பூ பூக்கும் பருவமாதலால் விவசாயிகள் மண்ணின் ஈரத்தன்மையை மற்றும் நிலவும் வெப்பநிலையை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்வது அவசியம். எனவே சீரான இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்து பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கவும். காய்கறி மற்றும் பழ சாகுபடியாளர்கள் வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் காய்ந்த இலை சருகுகள் மற்றும் தென்னைப்பாக்கு மட்டைகள் கொண்டு வேர் பரப்பினை மூடாக்கு அமைத்து மூடுவதால் பாசன நீர் ஆவியாகாமல் தடுத்து மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கலாம். கால்நடைகளை கோடை வெப்பத்திலிருந்து காக்க நல்ல காற்றோட்டம் உள்ள கொட்டகைகள் மற்றும் மர நிழல்களில் அவற்றை பராமரிக்க வேண்டும். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். மேய்ச்சல் நிலங்களில் ஏற்படும் மேய்ச்சல் பற்றாக்குறை காரணமாக பயிர் கழிவுகள், மரவள்ளி தழைகள், வெங்காய பயிர் கழிவுகள், வாழை இலைகள் மற்றும் தண்டுகள் போன்றவற்றை அவசர காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். கறவை பசுக்களில் ஒரு பசுவுக்கு நாள் ஒன்றுக்கு 30 முதல் 50 கிராம் என்ற அளவில் அடர் தீவனத்துடன் தானுவாஸ் தாது உப்பு கலவினை அளிக்கவும். தற்போது நிலவி வரும் குறைந்த இரவு வெப்பமும் அதிகரித்து வரும் பகல் வெப்பமும் கோழிகளுக்கு மிகுந்த அயற்சியை ஏற்படுத்தும். அதனால் இருவேறு விதமான வெப்ப அளவுகளை எதிர்கொள்ளும் வகையில் தீவனத்தில் வெப்ப அயற்சி நீக்க விட்டமின் சி மற்றும் கோலின் குளோரைட் மருந்துகளை சேர்த்து வர வேண்டும். மேலும் கோடைக்காலம் விரைவில் வரும் என்பதால் கோழி பண்ணைகளின் நீர் ஆதாரங்கள், நீர் குழாய்கள், நீர் தெளிப்பான்கள் மற்றும் நிப்பில்களில் அடைப்பை நீக்கி தயாராக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்க வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி லிட்டர் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரான்டினிலிப்ரோல் 150 மில்லி அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நிலக்கடலையில் புகையிலை வெட்டுப்புழு தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைக்கவும். ஏக்கருக்கு ப்ளூ பென்டமைட் 20 WG 150 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்புக்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சுடோமோனஸ் 10 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். கத்திரியில் 1.5% PPFM நுண்ணுயிர் உரத்தை இலை வழி தெளிப்பதன் மூலம் பூக்கள் உதிர்வதை தடுத்து காய்களின் தரம் உயர்வதுடன் எண்ணிக்கையையும் பெருக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலை காரணமாக வாழையில் சிக்காடோகா இலைப்புள்ளி நோய் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசம் 1 கிராம் அல்லது ப்ராபிகோனோசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது மேங்கோசெப் 2.5 கிராம் மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலை காரணமாக வாழையில் பனாமா வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ மற்றும் பேசிலோ மைசிஸ்லி லேசினஸ் 1 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 2, 4 மற்றும் 6வது மாதத்தில் வேர் பகுதியில் இட்டு நீர் பாய்ச்சவும். குளிர் அழற்சியை தடுக்கவும் பால் உற்பத்தி குன்றாமல் இருக்கவும் கால்நடைகளுக்கு விட்டமின் மற்றும் தாது உப்பு கலவையை தீவனத்துடன் தர வேண்டும். நோய் தொற்றை தடுக்க ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், திரவியங்கள் போன்றவற்றை இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். கன்று ஈனும் நிலையில் உள்ள கறவை மாடுகள், ஆடுகளை குளிர் அழற்சி தாக்காமல் இருக்க வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும். இளம் கன்றுகள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கும் கொட்டகை தரையில் உலர்ந்த வைக்கோலை பரப்பி வைத்தால் குளிர் அழற்சிக்கு உள்ளாகாமல் பாதுகாக்கலாம். முயல்கள் குளிர்காலத்தில் அதிக குட்டிகளை ஈனும். எனவே அதற்குரிய மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். புதிதாக பிறந்த பன்றி குட்டிகளில் குளிர் தாக்காமல் இருக்க வெப்ப மூட்டிகளை பயன்படுத்த வேண்டும்.
முட்டையிடும் கோழிகளுக்கு தீவனத்தில் 5% கிளிஞ்சல்கள் அல்லது ஏதேனும் சுண்ணாம்பு சத்துக்கள் உள்ள பொருட்களை கொடுக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. இனிவரும் 5 நாட்களில் மழை இல்லாமல் இருப்பதால் வாழை, தென்னை, மிளகு மற்றும் மற்ற அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சுதல் அவசியம். ரப்பரில் புதுத்துளிர் மற்றும் பூக்கும் பருவத்தில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1% போர்டாக்ஸ் கலவை அல்லது 2% மேங்கோசெப் தெளிக்கவும். நெல் தரிசு நிலங்களில் மஞ்சள் தேமல் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிரான உளுந்து வகை பயிர்கள் வம்பன் 6 மற்றும் 8 ரகத்தினை சாகுபடி செய்யலாம். மரவள்ளியில் வரும் நாட்களில் வறண்ட வானிலை நிலவுவதால் பயிர் வாடாமல் இருக்க நீர் பாய்ச்ச வேண்டும்.